டீ கேட்ட எங்கம்மா? இருங்க, டீ போட்டுனுக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும். சரி போட்டு வை, நான் வாக்கிங் போயிட்டு வரேன். காலையில எந்திரிச்சு ஜாக்கிங் போறேன்னு சொன்னா ஆகாஷ், ஆகாஷ் எந்திரிடா, 8 மணி ஆச்சு. சாப்பாடுலாம் வேணாங்கண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுல இருக்க. எப்போ சரி சரி ஏஞ்சிக்கிறேன் போங்க. இன்னும் எப்போ எஞ்சிப்பானோ. இன்னைக்கும் ஜாகிங் போகல. ஆட்டிடியூட் கிங் ஆதித மாசு டைம் மிஷின் கம்மிங் சூனா. You wake me up and then I see my time's running up. Need to rush it up and then I see my things messing up. Gotta rush now. Gotta rush now. டேய் பகலாச்சு வந்துடுறா. என்னடா இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? அதெல்லாம் ஒரு மேஜிக் மீ. டேய், குளிக்கிறதுல என்னடா மேஜிக்? அதுவா, நான் இன்னும் குளிக்கவே இல்லை. தூ நாரா பையில. ரைட்டு விடுங்க. எனக்கு இருக்க வேலைக்கு நான் 6 மணிக்கு நான் குளிச்சு கழிச்சு தான் கிளம்பணுமே. ஆகாஷ், எங்கடா போற இவ்வளவு சீக்கிரம்? 2 நிமிஷம் ஏய், வந்துடுறேன். டீ குடிச்சிட்டு போடா. டேய் சீக்கிரம் வாடா போகலாம். என்னடா கிளினிக் ப்ளஸ் போட்டு வண்டிலாம் கழுவிட்டுக்கிற போல. நான் மச்சான் இன்ஸ்டாகிராமில் டைம் மிஷின் போஸ்ட்லாம் போட்டிருக்க. ஆமாண்டா, இவங்க அம்மா எங்கள் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க என்ன டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறான்னு. என்னடா விஷயம்? ஆமாண்டா, ஒரு டைம் மிஷின் பண்ணிருக்கேன். ஆ என்னது நீனா? எப்படிரா? சரி சரி வாடா, படம் பார்க்க தான் நான் வந்தேன், வா. ஆமா, எந்த படம்? சரி பேபே. ஹலோ. ஆ எது பிரியாணியா? சரி சரி வரேங்க மீ. ஆ என்ன மறுபடியும் வயிற்ற கலகுது? விட்டான்டா இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா. என்ன ஆச்சு மச்சான்? ஏதாவது பிரச்சனை நான் சொல்றேன், டைம் மிஷின்ல போய் காப்பாத்திட்டு வரேன். ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான். என்ன ஒரு கொடூரம். மறுபடியுமா? மச்சான் எனக்கு வயிறெல்லாம் கலக்குதுடா, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். தெரியும்டா. எத்தனை வாட்டி போனாலும் திருப்பி வருதே. என்ன ஒரு டேஸ்ட்டு. என்ன ஒரு ரிலீஃப். யாரோ என் பிஸ்கெட்டை சாப்பிட்டது. யாரா வேணா இருக்கலாம் மச்சான். ஆ? பக்கத்து வீட்டு ஆயாவாக இருக்கலாம், இல்லை இந்த ஏற்று வீட்டு மாமாவாக இருக்கலாம், அது ஆயாவோட அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அந்த அண்ணன் இந்த ஆகாஷா கூட இருக்கலாம். டேய் டேய். அது என்னோட சரி சரி விட்றா, திருப்பி பேக் ஃபயர் ஆகிட போகுது. சரி மச்சான், லேட்டாச்சு, போயிட்டு வரேன். என்னடா இவ்வளோ சீக்கிரம்? அது நாளைக்கு எங்கள் அம்மா பர்த்டே, அதனால் கொஞ்சம் செலப்ரேஷனுக்கெலாம் சீக்கிரம் போயிட்டு வரேன். டேய் எங்களெல்லாம் கூப்பிடல பாரு. அதான் நாளைக்கு வரீங்கல்ல. அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த மாதம் தான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கிறேன். அந்த சேலரியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு படம் வாங்கி வந்திருக்கேன்டா. அது ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீலிங் மச்சான். அதான் நாளைக்கு வரீங்கல்ல, பார்க்கலாம். என்னையே எமோஷனல் ஆக்கிட்டேடா. லேட்டாச்சு, திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே லைட்லாம் எரியுது.
டாடி 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 மம்மி 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 என்னாச்சு டாடி டாடி என்னாச்சு டாடி 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 என்னாச்சு மம்மி என்னாச்சு டாடி டாடி நீங்க என்ன பண்ணுவதில்லையே டேய் மச்சி என்னடா ஆச்சு? அப்பா அம்மா ஏய் என்னடா ஆச்சு? அழுவாம சொல்றா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, இதெல்லாம் சகஜம்டா. என்னடா என்னடா சகஜம்? உங்க அப்பா அம்மாங்க நடந்தா தெரியுதா வலி? மச்சான் சாரிடா, பாரு பாரு மச்சான் என்ன நடந்து ஒண்ணுமே அழுவாதடா, எனக்கு என்னன்னே புரியலடா. மச்சான் 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 ஆதித்ய கிட்ட டைம் மிஷின் இருக்குன்னு சொன்னானேடா, அதை வச்சு எங்க அப்பா அம்மாவை காப்பாத்திடல மச்சான். அவனே பெரிய லூசுடா, அவனே போய் என்னமோ முட்டாள்தனம் பண்ணி இருக்கான், போய் அவனை போய் நம்புறியா? அவனை என்னடா சொல்ற? ஒரு வாட்டி பாத்துலடா ப்ளீஸ்டா. மகனை ஒரு பொண்ணு செத்துட்டான்னு சொல்லிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கியா நீ? ஏய் நீ சீக்கிரம் சாவ போற மகனை, நீ சாவுடா. டேய் 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 அப்பா அம்மா நான் என்னடா நடக்குதுங்க? வாடா போயிடலாம். என்னடா ஆச்சு? வாங்க வாங்க. என்னடா என்ன ஆச்சு? டேய் இவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கடா. டேய் எப்படின்னு என்னடா தெரியல. சொல்ற? என்னடா? டேய் மச்சான் அழுவாதடா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஒண்ணுமே புரியலையேடா. டேய் அந்த டைம் மிஷினை கொஞ்சம் சீக்கிரமேட்றா. மச்சான் அது வந்து டேய் அது டைம் மிஷின் தான், ஆனா அது ஒர்க் ஆகலடா. அது யாருதுன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாதுடா. டேய் என்ன மன்னிச்சிடுறா, இதை நம்பினாடா வந்த. பெரிய இவன் மாதிரி சொன்ன டைம் மிஷின் இப்ப அது இருக்கா? அது இருக்குடா, இரு பார்க்கலாம். இதுதான் அந்த மிஷினா? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்டா, இது வேலையே செய்யல. டேய் சாரி மச்சான், மன்னிச்சிடுறா. ஆனா இந்த வாட்ச் இங்க தான் எங்கேயோ வச்சேன், இரு பார்க்கலாம். இதாண்டா இதோ. ஆனா 4 வாட்ச் இந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொன்னு எங்க போச்சு? ஒருவேளை இதை நம்ம போட்டா தான் டைம் மிஷின் ஒர்க் ஆகுமோ?
டேய் இந்தடா ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்டா, பட் எதுக்குமே வேலை செய்யல. சாரிடா, என்ன மன்னிச்சிடுங்கடா. என்னடா சொல்ற? அப்போவே சொன்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் பண்றது என்னடா? டேய் என்னடா சத்தம்லாம் கேக்குது? என்னடா திடீர்னு? டேய் டைம் மிஷின் ஒர்க் ஆயிடுச்சுடா. மச்சான், கார் பறக்குது, பில்டிங் தெரிக்குது. என்னடா இது? ஃபியூச்சருக்கு வந்துட்டோம்டா நம்ம. அப்போ டைம் டிராவல்லாம் உண்மைதானா? டேய் ஆதித்யா, எக்கோ இப்படிக்கா வாக்கா, சீக்கிரம் வாக்கா. இங்க என்னக்கா, நீ எங்கக்கா இங்க? அது நான் கேட்கணும். நீ எங்க இங்க? அக்கா அக்கா அக்கா, அந்த வாட்ச் எப்படி உங்கள் கையில் வந்தது? இந்த வாட்சா? என் வாட்சை பாத்தியா? அப்ப ஆதித்யா டேபிள்ல பார்த்தா நிறைய வாட்ச். அதை கட்டினேன், இங்க வந்துட்டேன்டா. டேய் அந்த டைம் மிஷின் எடுறா. இங்கே வந்துட்டோம், ஆனால் இங்கேருந்து எப்படிடா போகிறது? என்னடா இப்போ ஒர்க் ஆகல? எனக்கு என்னடா தெரியும்? என்னடா பண்ணுறது? எங்கே வந்திருக்கோன்னு தெரில, டைம் மிஷினும் ஒர்க் ஆகலை. இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே. ஆனால் இடம் பார்க்க செம்மையாக இருக்குடா. ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா? டேய், எனக்கு ஒயர்லாம் கலக்குது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். உன்னை தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. எனக்கு கூட தான் உன் அக்கான்னு சொல்றது வெக்கமா இருக்கு. என்ன அடச்சி. பண்றது? டேய் அங்கே ஒரு பையன் போகிறான் பாருடா. டேய் எங்கடா? எனக்கு தெரியல. அங்கே பாருங்கக்கா. ப்ரோ இங்கே 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 வாங்க. இங்கே வா ப்ரோ. உன் பேர் என்ன ப்ரோ? தம்பி என்னடா இது? இங்கிலீஷா? வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? My name is 11. அண்ட் வேர்ஸ் யுவர் ஹோம்? I'm already in my home. Can I have this? I can't give you this, but I can give you a different one of a different voice. Do you want that? Here you go. If you don't go soon, you might die. Why? The centrifugal force of this planet is very low. As your oxygen is also low, it might be harmful to you. மச்சான், வேற லெவல்ல இருக்குடா. Good luck. சீக்கிரம் பாரு. டேய் மச்சான், ட்ரெயின்ல வருது. இது கேம்குள்ள வந்த மாதிரி இருக்குடா. டேய் செம்மையா இருக்குடா. வா, என்னடா கடலு? எனக்கு தாண்டா. டேய் டேய் கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா? இப்போ எங்கடா வந்திருக்கோம்? எனக்கு வேற பயிரெல்லாம் கலக்குதுடா. உங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறேன்னு சொல்லி எங்களெல்லாம் மாட்டி விட்டியாட.
விடுடா, இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறானே தெரியலையே. டேய் இவனுங்க யாரா? டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா. யாரும் திரும்பி பார்க்காதீங்க, ஓடி நேருங்க. டேய் என்னால முடியலடா மச்சான், கக்கா வர மாதிரி இருக்குடா. என்னது கக்காவா? டேய் காப்பாத்துங்கடா. இந்த நேரத்தில் ஏடா ஒன்று கக்கா வரணும்? ஏந்துடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, போயிடலாம். தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம. டைம் மிஷின் ஏன்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது? அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எப்படியாவது இதை ஆன் பண்ணிடுறேன்டா, ஆன் பண்ணிடுறேன். டேய் அக்காடா. டேய் அக்காக்கு என்னடா ஆச்சு? டேய் அக்காடா எப்படிடா? டேய் அப்பா அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லி அக்கா வந்து தொலைச்சிட்டோம்டா. பயமா இருக்குடா. எல்லாம் என்னால தான், என்னை மன்னிச்சிருங்கடா. ச்சே என்னடா இது. ரஞ்சித்தம்மே தேருமாடு. டேய் மச்சான், ஆனது ஆச்சுரா. இப்போ நம்ம இறங்காமல் இது முடியாதுடா. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டைம் மிஷின் ஒர்க் ஆகுது. அது நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம கண்டிப்பாக போய் அக்காவையும் காப்பாற்றலாம், எங்கள் அப்பா அம்மாவையும் காப்பாற்றலாம்டா. என்னை நம்புடா. கரெக்டரா, இப்போ டைம் மிஷின் ஒர்க் ஆகுது. இதுதான் நிஜமான உண்மை. எல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா இது எப்பவுமே ஒர்க் ஆகாது, திடீர்னு ஒர்க் ஆகுது. என் ஃபோனில் இருந்தாண்டா எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த வாட்ச், இதை போட்டால் தான் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். டைம் பாக்ஸ் கனெக்ட் டு பிசி. கனெக்ட் பண்ணி பார்ப்போம். போட்டோன்னே வந்துச்சு. டைம் பாக்ஸ் 5 ரூல்ஸ் ஆஃப் டைம் பாக்ஸ். 5 ரூல்ஸ் இருக்குடா. என்னடா இது கேம் மாதிரி இருக்கு? யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் எ பிளேஸ் ஒன்லி ஆஃப்டர் 300 செகண்ட்ஸா. ஓ,
அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் கேப்பு தேவை. அதான் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் டைம் மிஷின் ஒர்க் ஆகலையா? கரெக்டா? அதான் கொஞ்ச நேரம் காட்டில் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். டேய் இங்க ஏதோ லிங்க் இருக்கு பாருடா, டவுன்லோட் ஃபைல். அதை கொடுத்துட்ட மச்சான், கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டேய் இந்த 5th பாயிண்ட்டை பாடுறா. இந்த பாக்ஸ் ஒரே ஒரு டிவைஸுக்கு தான்ட்ட கனெக்ட் ஆகும். அப்போ எப்படி ஏன் டிவைஸுக்கு கனெக்ட் ஆச்சு? நான் கிட்ட வரும்போது கரெக்டாக ஃபோன் ஆன் ஆச்சு. எப்பட்றா? அதை விட்றா, மர்மமாக இருக்கு. அதான் டைம் மிஷின் ஆன் ஆச்சுல்ல, இப்போ என்ன பண்ணலான்னு யோசி. எப்படி யோசிச்சாலும் ஒன்றுமே புரியலடா. பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கு, என் ஃபோனுக்கு ஏன் கனெக்ட் ஆகணும்? சரி, அப்போ நம்ம அக்காவை தேடி திருப்பி போகலாம்டா. இது என்ன ரூல்? யூ கேன் டிராவல் டு 2 hours. டேய் லூசுங்களா, இங்க பாருங்கடா 4th பாயிண்ட்டா. ஒரு இடத்துல இருந்து வந்தோம்னா அதே இடத்துக்கு திருப்பி போறதுக்கு நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ரூல்ஸ்லாம் பலமா இருக்குடா. ஷார்ப்பு மச்சான். அப்போ நம்ம இப்போதைக்கு காட்டுக்கு போகாமல் எங்கள் அப்பா அம்மாவை தேடி போகலான்டா. ஆதித்யா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ண டைம் ஒரு 8 மணி இருக்கு. அப்போ தான் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்போ டைம் பார்த்தா ஒரு 9:55. இந்த கேப்பில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குடா. வீட்டில் சந்தேகம் வர்றதெல்லாம் அந்த பிரியாணி மேலே தான். ஏன்னா அப்போ தான் அவங்க அதை சாப்பிட்ருக்காங்க. வர வழியில் பிரியாணி கடைக்காரன் ஒரு கொலை. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஒன்று சொன்னார்ரா, அப்போ அண்டர் கிரவுண்டில் வேறு ஏதோ பண்ணுறான்ட்டு. பிரியாணி மர்டர், இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகிற ஒரே ஆள்னா இவன் தான்டா. இவனை பிடிச்ச எல்லாம் சரியா. அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பாரு. நம்ம பேசினவனை பற்றி இதில் போட்டிருக்கு. என்னடா இது? இவனால மட்டும் போன வருஷம் 1000 பேர் ஃபுட் பாய்சன்ல எடுத்திருக்காங்கடா. யாரா இவன்? டேய் எப்படிரா? ஆதித மாஸ் தான் போலியே. எல்லாம் இந்த டிரைவ் லிங்கே போட்டிருக்குடா. இங்க பாரு, நியூஸ் லெட்டர், ரிப்போர்ட்ஸ், ஷாப் டீடைல்ஸ், அந்த கடை டீடைல் வரைக்கும் இதுல இருக்கு. ஆனால் எப்படிரா? ஃபஸ்ட்டு என் ஃபோனும் கனெக்ட் ஆச்சு, இப்போ பார்த்தா நம்ம தேடுறவனை பற்றி டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. எப்படிரா இது? எவன்டா டேய் இதெல்லாம் பண்ணிருக்கா? அதை விட்றா, இப்போ என்ன பண்ணுறத பற்றி யோசி. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு பார்த்தா ஃபுட் பாய்சன்னால் மட்டும் இவ்வளோ பேர் செத்த மாதிரி தெரிலடா. சரி, அப்போ நம்ம அவங்க பிரியாணி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போனால் அவனை பிடிச்சிடலாம். நம்ம போக வேண்டிய டைம் 6:55. ஆனால் நம்ம இந்த பிளேஸ்லேருந்தே போகலாம். ஏன்னா இங்கே கொடுத்ததெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த டைம் மிஷின் ஆரம்பித்தோமோ அதான் 0 பாயிண்ட். நம்ம ஆரம்பித்த இடமும் இங்கே தான். ஸோ இனிமேல் எந்த டைம் ட்ராவல் பண்ணாலும் இங்கேருந்தே போகலாம், இங்கேருந்தே வரலாம். 0 பாயிண்ட் டு 0 பாயிண்ட். அப்பத்துலேருந்து இந்த டவுன்லோட் ஆயினே இருக்குடா. என்னன்னு தெரியல. சரி, என்ன பிளானு? கரெக்டு, ஆனால் எப்படி? சிபிஐயா உருவாகிற நேரம் வந்துச்சு. சிபிஐயா போகிறோம், தூக்குறோம். தூக்குறோமா? டேய் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், கரெக்டாக பண்ணிடுங்கடா. நாங்கெல்லாம் வேற மாதிரி மச்சான். கக்கா வராம இருந்தா சரி. டேய் ஜிப்பை போடுறா. ஐயா சேம் சேம். அங்கே போய் Okay-யா? என்ன வாங்க போகிறேன்னு தெரியலையே. வாங்க. டேய் நீ ஜிவு போட்டியா? ஹோட்டல்னா ஏதோ பழந்த பில்டிங் வந்திருக்குமேடா. யார் பாய்ங்க? யார் சார் அது? பஸ் 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 வாங்க பஸ். பஸ், வாங்க பஸ். டேய் ஓவரா பண்ணாதீங்கடா. சரிங்க பஸ். என்னடா இது? நாய் பீடா. டீ கக்கானு என்னடா? யார்ப்பா அவங்க பாஸு? ஐயா இவர் தான் ஐயா. என்ன தம்பி, என்ன வேணும்? தம்பியா? டேய் யாரை பார்த்துடா தம்பிங்கிற? என்னையா பண்றீங்க? உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது.
தம்பி முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. யோ நான் வந்து சிபிஐ ஆஃபீஸர் தெரிதா? போகிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். உங்கள் பாஸ் கிட்ட தான் பேச வந்துக்கிறேன். நீ வாயை திறந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் முறைக்கிற சார். இதை பிடிங்க சார். என்ன பண்ணுறீங்க இங்கே? இதோ பார்க்க குடோன் மாதிரி இருக்குது, இதை ஹோட்டலுன்றீங்க. இங்கே வேண்டாம் வர இவ்வளோ கன்றாவியா இருக்கு. நீங்கள் 2 பேர் கீழே வாங்க. இறங்க கீழே. ஏய் நீ வாடா, சீக்கிரம் வாங்க. வாயா, என்ன மறைச்சுனுக்குறா? வா போசா பாரு. நான் பைவன். வாடா வாடா பாத்துக்கலாம் வாடா. நம்ம பைக்கிட்டே வா. டேய் அவனுக்காக நீ அங்கே பேசினே இருந்தல்ல, அவன் யாரு? ஐயா எங்க பாசியா அவரு. அந்த லூஸ் என்ன பண்ணுச்சுன்னு இப்போ என்கிட்ட சொல்கிற நீ, புரியுதா? ஐயா அவர் குழந்தை மாதிரியா? எல்லாம் தெரிஞ்சுதாடா வந்திருக்கு, என்ன கோபப்படுத்தாதீங்கடா. டேய் மச்சான் அச்சுல போறான். கண்ட்ரோல் தி ஆக்டிங். சூப்பர் சூப்பர். உட்கார் உட்கார் உட்கார்றா. இந்த பாரு, உன் பாஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், உன் பாஸ் மட்டும்தான் உள்ளே போவான், புரியுதா? அவன் இருக்கான்லாம் நீ பயப்படாத. கரெக்டாக நான் பண்ணான்னு சொல்லிவிடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு. டேய் நம்ம கூட வந்த போலீஸ்க்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி விட்ரு. ஐயா போன வாரம் தான் என் ஒருத்தனை மர்டர் பண்ணாரு. அவனை மர்டர் பண்ணது முடிச்ச அப்புறம் அதுக்கு போன வாரம் இன்னொருத்தனை மர்டர் பண்ணாரு. மற்றவங்க குடும்பம்னா என்ன வேணா பண்ணுவேடா நீ. என்ன பை சைலண்ட் ஆகுறாரு? எங்களெல்லாம் நான் உண்மையிலே சிபிஐ ஆஃபீஸர் நினச்சிங்களா? கம்மிடா இவனுங்க. அப் கம்மிங் பாஸ். யோ இப்படி கடைசி வரைக்கும் முறைச்சியே பார்த்துட்டியா? இதுல டானு போன்னு வேற வில்லனடா இந்த படத்துக்கு. இவன் நான் வில்லனோ? கையை கொடு கையை கொடு. சக் சக் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு எங்க அக்கா தான். அக்காவை காப்பாற்ற வேண்டியது தான். என்ன அக்கா தூங்கினுக்கிறியா? இந்த வாட்டி கொஞ்சம் டெரர் தான், ஏன்னா காட்டுவாசிங்க ரொம்ப பலசாலி. டேய் அவங்க கிட்ட வேணா பலம் இருக்கலாம், ஆனால் நம்ம கிட்ட அறிவு இருக்கு. அப்படியா? நீங்க என்னடா இப்படி நிக்கிறீங்க? ஐயோ அக்கா பேசாதீங்க, வாங்க வாங்க. என்ன பிளானு? நல்ல வேலை நான் பின்னாடி நின்ட்டேன். ஆதித்யா என்ன பண்ண போறானோ தெரியலையே. மறுபடியுமா? அவசரப்பட்டு மாட்டினா முன்னாடி வந்து நின்றுடா. ஐயா ஐயா காயிலேருந்து கக்கா கூட போறேன். டேய் எங்கடா உன் பிளானு? டேய் டேய் இருங்கடா. 1 கிலோ கறி வாங்குறோம். அந்த கறியை வச்சு மயக்கி அவனுங்களை துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விடுறோம். யாருக்கு வேணும் கறி? சிக்கன் கறி. சிக்கன் கறி முன்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வேணுமா? தோ தரேன். குடிச்சிட்டா போச்சு. இந்தாங்க. டேய் 100 வருஷத்துக்கு முன்னாடி எவன்கிட்ட பலம் இருக்கோ அவன் தான்டா பலசாலி. இப்பெல்லாம் எவன்கிட்ட அறிவு இருக்கோ அவன் தான் பலசாலி. என்ன சொல்றான் பாருங்க.
ஏய் வயிற்ற கலகுது வாடா சீக்கிரம். இதெல்லாம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆனதும் பேக் டு த பாயிண்ட். 0 பாயிண்ட். என்னக்கா வந்துட்டியா? அடிக்காத. நாங்கெல்லாம் வேற லெவல். கங்க்ராட்ஸ், கங்கராட்ஸ். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆதித்யாவுக்கு டைம் மிஷின் கொடுத்ததும் நான் தான், உன் ஃபோனை கனெக்ட் பண்ணதும் நான் தான், அந்த கடைக்காரனை பற்றி லிஸ்ட்டு போட்டதும் நான் தான், மொத்தத்தில் இந்த பிளானை போட்டதே நான் தான். அப்பா அம்மா இருக்கிறப்போ தெரியல, ஆனால் அவங்க போனதும் என் வாழ்க்கை நரகமாக மாறுச்சு. அழுத, கதர்ன, ஒருத்தரும் ஏன்னு கேட்கல. இந்த சோகத்தில் இருந்தனா ஒரு நாள் டைம் மிஷினோட யோசனை வந்துச்சு. அவங்கள கொண்டு வர காலத்தை கடத்தும் எந்திரம் ஒன்று உருவாக்கணும்னு நினச்சேன். இதுக்காகவே நான் ஆஸ்திரேலியா போய் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படித்தேன். அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆனேன். இதுலேயே நான் 30 வருஷம் கழிச்சிட்டேன். 30 வருஷம் பிறகு நான் வெற்றிகரமாக இந்த டைம் மிஷினை உருவாக்கின கையோட நான் இதை ஃப்யூச்சர்லேருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். இன்னும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் தான் நான் திரும்பி வருவேன். இந்த கதை இதோட இங்கே முடியல. ஃபுட் பாய்சன் மட்டும் நம்ம அப்பா அம்மாவை சாவடிக்கல. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக வருவேன். ஆனால் நான் வர வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க. நான் கண்டிப்பாக வருவேன். அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க. டேய் பார்த்து போடா. என்னடா என்னாச்சுப்பா? என்னடா? பெற்றோரிடம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வலியுறுத்த வேண்டும். பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்க டேய் என்னாச்சுங்க இவனுக்கு? கோட்டெல்லாம் போட்டிருக்கு. என்னடா இப்படி வந்திருக்கிற? ஏண்டி நைட் எல்லாம் படம் பாத்தீங்களா? உள்ள பயந்துட்டான் பாரு. எமோஷனல் கிளைமேக்ஸா? என்ன இப்படி வந்திருக்கான்? சற்று முன் வந்த முக்கிய செய்தி. சென்னையில் தரமற்ற பொருள்களை கொண்டு கட்டிய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 7 பேர் பலி, 40 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்களெல்லாம் காப்பாத்தி இருக்கலாம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தாவா? நம்மளால தான் முன்னாடியே போய் காப்பாற்ற முடியுமே. அப்பனா நம்ம எல்லாம் அவெஞ்சர்ஸா? நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோஸ். இந்த உலகத்திலே திரும்பி கிடைக்காத ஒன்றுனா அது நேரம்தான். ஏன் இந்த பூமி எங்கிறதே அதில் தான். அந்த நேரத்தை எழுதி மாற்றுற சக்தி இப்போ எங்ககிட்ட. இது வரமா இல்லை சாபமா? இனி என் வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் வரலாம். கெட்டதை நல்லா தான் மாற்றி எழுத வேண்டிய கடமை இப்போ எங்ககிட்ட. ஸ்பைடர்மேன் சொன்ன மாதிரி சக்திகள் அதிகரிக்க உங்களுடைய கடமையும் அதிகரிக்குது. பிரச்சனையை தட்டி கேட்க நாங்கள் ஒன்றும் அவெஞ்சர்ஸ் இல்லை. பிரச்சனையை மாற்றி எழுதுகிற நாங்கள் தான் ப்ரிவெஞ்சர்ஸ்.
பலாக சுத்துவான் நாங்க படமே ஐயோ, முடிஞ்சிச்சு. கத்துவோம். இன்னும் ஏன்டா என்ன ஆடினுங்கிறானுங்க கத்துவோம்? நீங்க? அட வாயிலையே குத்துவோம். போனா. என்னடா ஹலோ டேய் ஆதித்யா, என்னடா பண்ணி வச்சிருக்க? இங்க ஒரு காட்டுவாசி வந்து கதவு தட்டுந்தான்டா. நாங்க அவனை உள்ள புடிச்சு போட்டுட்டோம்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. நீ சீக்கிரம் வாடா. நேரம் காணும் டைம் கிளாக் எல்லாருக்கும் ஒண்ணுதான். டைம் வேஸ்ட் பண்ணாத நண்பா. ஹிட்டோ ஃப்ளாப்போ ஃபெயிலியரோ பிளாக் பஸ்டர் ஆனாலும் all are in your hands நண்பா. ஒவ்வொரு செயலுக்கும் நேரம் உண்டு, அதை யூஸ் பண்ணிட்டாலே நீ தானே king. ஒரு வாட்டி வாயிற வாழ்க்கை நண்பா, அது நீயும் வாழ்ந்து காட்டு தம்பா. நாங்க the Prevengers.